இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கனை கழுவி 65 மசாலா சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. நான் இன்னைக்கு குக்குடோட மெட்ராஸ் 65 மசாலா யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட எந்த மசாலா இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து தனியாக வச்சிடுங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை உப்பு போட்டு வேக வச்சு வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 இல்லைனா 3 முட்டை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பீட் பண்ண முட்டையை ஊற்றி முட்டை நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பொடியாக நறுக்குன 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து கலந்து விடுங்க. இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இதில் கட் பண்ணி வச்ச கேரட், குடமிளகாய், முட்டைகோஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வடித்த பாஸ்மதி ரைஸ், சோயா சாஸ், ரெடி பண்ணி வச்ச முட்டை, சிக்கன் 65 எல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், மிளகுத்தூள் போட்டு ஹை ஃப்ளேமில் கலந்து கொடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.